அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். இந்த நாளில் நிறைய சிறப்புகள் இருக்குது. இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் 12ஆம் தேதி, ஆவணி மாதத்தின் 27ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டிற்கும் அவங்களை அதிதேவதையாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்று மாலை 4:31 நமக்கு கிருத்திகை நட்சத்திரமானது தொடங்குதுங்க. அதே போல் மதியம் 2:02 இருந்து நமக்கு சஷ்டி திதியும் தொடங்குது. இப்படி சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டுமே ஒரே நாளில் சேர்ந்து வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருக்கிறது சிறப்பு. அதுவும் பார்த்திங்கன்னா இது கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய நாட்களாக இருக்குது. அதாவது செப்டம்பர் 10ஆம் தேதியிலேருந்து அந்த 48 நாட்கள் விரதம் இருக்க தொடங்குங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த நாட்களில் வரக்கூடியது அப்படிங்கிறதுனால இது இன்னுமே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் தர்ப்பணத்துக்கு உரிய மகாபரணியும் இன்னைக்கு நமக்கு இருக்குதுங்க. மாலை 4:30 வரைக்கும் இருக்குது. இந்த தீபம் நேத்தனை ஏற்ற சொல்லியிருந்தேன் பாருங்க. நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருந்தீங்க. மகாபரணி அந்த யம தீபம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாலை நேரத்தில் தான் ஏற்றணும். மாலை நேரத்தில் நேற்று தான் நமக்கு அந்த பரணி நட்சத்திரம் இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 4:30 போதே முடிஞ்சிருது. பொதுவாக இந்த தீபத்தை சூரிய அஸ்தமனமான பிறகு ஒரு மணி நேரம் அந்த மாதிரி கணக்கு எடுத்துக்கிட்டு தான் நம்ம ஏற்றணும். அதனால் நேற்று ஏற்றுவது அப்படிங்கிறது தான் சரி. இன்றைக்கி தர்ப்பணம் செய்கிறது நல்லது. இப்போ முன்னோர்களுடைய பெயரை சொல்லி நம்ம ஏதாவது தான தர்மம் செய்கிறது இதெல்லாம் தான் செய்வாங்க. இன்றைக்கி தீபம் ஏற்றும்போது நமக்கு கிருத்திகை நட்சத்திரமே வந்துடும். நீங்கள் மற்ற சேனல்களில் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்ட்டு எங்கிட்ட கமெண்ட்டில் கேட்குறீங்க. நாங்கள் கடைபிடிக்கிற பழக்கம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மேலும் பரணி நட்சத்திரம் அதாவது மாலை நேரத்தில் தான் அதை ஏற்றணும். இன்றைக்கி மாலை நேரம் சூரிய அஸ்தமனத்தும் போது பரணி கிடையாது. அதனால தான் நான் நேற்றே சொல்லியிருந்தேன். நேற்று யார் யார் ஏற்றிருந்தீங்கனாலும் கண்டிப்பாக அது மிகச் சரியானது தான். உங்களுக்கு அதில் துளி கூட சந்தேகம் வேண்டாம். இன்றைக்கி தான தர்மங்கள் செய்வதற்கு மட்டும்தான் ஏற்ற நாள். மேலும் நிறைய பேர் பரணி நட்சத்திரத்தை வீட்டுக்குள்ளே ஏற்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தீங்க. வீட்டுக்குள்ளே இதை ஏற்றக்கூடாது. அது வேற, இது வேற. இது யம தீபம். அதனால் நம்ம வீட்டுக்கு வெளியில் தெற்கு திசை பார்த்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டான இடத்துல தான் ஏற்றணும். சரிங்களா? என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு நிறைய தகவல்கள் தெரியும். அதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது. சரிங்களா? அது எந்த இடத்துலையும் தவறாவதற்கு வாய்ப்பே கிடையாது. என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு இந்த சஷ்டி திதி கிருத்திகை இதனுடைய சிறப்பெல்லாம் இருக்குதுங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நிறைய சிறப்புகளும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதில் முக்கியமான சிறப்பு 369க்கான சேர்க்கை, 999 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது. இவை தவிர இன்னொரு சிறப்பு இருக்குது. அது அடுத்த பதிவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் இந்த பதிவில் சொல்லலை, நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். சரிங்களா? இன்றைக்கி நமக்கு இந்த சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரம் எல்லாமே பொருந்தி வரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்க்கும்போது மாலை 4:31 சொல்லலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு கிருத்திகை நட்சத்திரமும் பிறக்குது. நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கும் ஏற்புடையதாக இருக்குது. மேலும் நமக்கு இன்றைக்கி 3 மணியிலிருந்து 4:30 வரைக்கும் யமகண்ட நேரமும் இருக்குது. அதனால் கரெக்டாக இந்த 4:30 மேலே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே காலையில் 6 மிளகையும் கல்லுப்பையும் வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேன். அது யார் செஞ்சாலும் சரி கட்டுக்கட்டாக பணம் சேரும். கோடி கடனாக இருந்தாலும் சீக்கிரமாகவே அடைச்சி முடிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட யாராவது பணம் வாங்கிட்டு போயிட்டு ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த பணமானது உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க. அந்த பரிகாரத்தையும் நான் மாலை 4:31 மேலே தான் செய்ய சொல்லியிருப்பேன். அதனால் நீங்கள் அதையும் செய்யுங்க. இல்லை அது செய்யறதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது, இப்போ சொல்கிறது எளிதாக இருந்துச்சுன்னா இதை செஞ்சுக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். இதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பு பற்றிட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இது இன்றைக்கி நீங்கள் சஷ்டி வழிபாடு கிருத்திகை வழிபாடு பூஜை அறையில் எப்பவும் போல் செய்கிறதெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யுங்க. கூடவே அங்கேயே உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தையும் செய்யுங்க. ஒருவேளை பீரியட்ஸில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஹாலில் உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம். வடக்கு திசையை பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன, இது எப்படி செய்யணுங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் தேவைப்படுது. இந்த டம்ளர் கண்ணாடி டம்ளராகவோ சில்வர் டம்ளராகவோ எதுவாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பைப்பில் வரக்கூடிய தண்ணீரை நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க.
அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுது. இந்த பிரியாணி இலை அப்படிங்கிறது தாந்திரிக பரிகாரத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அதனால் அதை வந்து நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒருவேளை வீடியோவை லேட்டாக தான் பார்த்தோம், எங்கள் வீட்டில் பிரியாணி இலை வந்து இல்லை, வாங்கிட்டும் வர முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வெற்றிலை இருந்துச்சுன்னா வெற்றிலையை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த 2 தவிர வேறு எதையும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. வெற்றிலை இல்லைன்னா பிரியாணி இலை, 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது எழுதுவதற்கு ப்ளூ கலர், ரெட் கலர், க்ரீன் கலர், இந்த 3 கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 மிளகு வந்து தேவைப்படுது. இந்த மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் கை மேலே பலன் கொடுக்கும். அதனால தான் காலையில் பரிகாரத்தில் கூட நான் மிளகு வச்சு தான் சொல்லியிருப்பேன். மேலும் இது மகா கந்த சஷ்டியில் வரக்கூடிய நாட்களாக இருக்கிறதுனால மிளகுங்கிறது ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. ஏன்னா முருகப்பெருமானுக்கு அந்த கடைசி 6 நாட்கள் கூட மிளகு விரதம் இருக்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது, கஷ்டங்கள், கவலைகள், கடன்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால தான் நம்ம மிளகு எடுத்துக்கிறோம். 6ங்கிற எண் முருகப்பெருமானுக்குரியது, கிருத்திகை நட்சத்திரத்துக்குரியது, இன்றைக்கி சுக்கரனுக்குரிய நாளாக இருக்குது, அவருக்குரியது. அதனாலேயும் இந்த கணக்கில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யார்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க, வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போது முன்னாடி தண்ணீர் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச வெற்றிலையிலையோ பிரியாணி இலையிலையோ அபரிமிதமான பணவரவை தரக்கூடிய நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த எண்களை வந்து எழுதிக்கோங்க. அது என்ன நம்பர்னு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், நானும் சொல்லி காட்டுறேன். 5208084741, 5208084741. இது வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்தது இந்த இலையை நம்ம முன்னாடி தண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டுருங்க. இப்போ போட்டு உடனேயுமே அதில் இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் அந்த தண்ணியில் அழிஞ்சிடாதா அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும். அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்க வேணாம், ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க. அடுத்தது இந்த மிளகு இருக்குது இல்லையா, இந்த மிளகை ஒன்றா நம்ம வந்து தண்ணிக்குள்ளே வந்து போடணும். இப்படி போடும்போது நீங்கள் மணி அஃபர்மேஷன் சொல்லலாம். ஐ எம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட், நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் பீரியட்ஸில் இல்லை அசைவமெல்லாம் சாப்பிடல அப்படிங்கும்போது ஓம் முருகா ஓம் முருகா அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் இந்த மிளகு வந்து தண்ணிக்குள்ளே போடலாம். சரிங்களா, இது உங்களுடைய விருப்பம். ஏன்னா மற்ற மதத்தினரும் வீடியோ வந்து பார்ப்பீங்க, அவங்கெல்லாம் வந்து ஐ எம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட்டுன்னு சொல்லிக்கிட்டோம். மற்றவங்கெல்லாம் வந்துட்டு ஓம் முருகா அப்படின்னு சொல்லிட்டு மிளகு வந்து பொறுமையாக இந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டுருங்க. இப்போ இதை நீங்கள் உங்களுடைய 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும் உங்கள் பண கஷ்டம் நீங்கின மாதிரியும் கற்பனை பண்ணுங்கள். அப்படி கற்பனை பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா 5208084741 இந்த நம்பர் கூட நீங்கள் வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கலாம். எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை, எவ்வளோ முறை முடியுமோ அவ்வளோ முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதன் பிறகு இந்த தண்ணீரை சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை ஏரியில் வைங்க. பீரியட்ஸில் இருக்கிறவங்க வடகிழக்கு மூலை நார்த் ஈஸ்ட் கார்னரில் வச்சுருங்க. நாளைக்கு காலையில் எழுந்ததும் குளித்து முடிச்சுட்டு இதில் போட்டிருக்கிற அந்த வெற்றிலை பயன்படுத்தியோ பிரியாணி இலை பயன்படுத்தியோ வெளியில் தொடங்கி, அதாவது நிலைவாசல் படியில் தொடங்கி வீட்டினுடைய எல்லா மூலை முடுக்குகள்லையும் இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் தெளித்து விடுங்க. ஒரு ரூம் கூட பாக்கி விடாதீங்க, எல்லா பக்கமும் தெளித்து விடுங்க. மீதி இருந்ததுங்கும் போது அதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிக்கு அடியில் வந்துட்டு ஊற்றி விட்டுடலாம். இதன் மூலமாக பண வரவில் இருக்கக்கூடிய அந்த தடைகள், திருஷ்டிகள் இதெல்லாம் நீங்கி 8 திசைகள்லேருந்து உங்களை தேடி பணம் வரும் அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.